ஐயா, ஏன் இத்தனை அழுகையும் கண்ணீரும்? எங்கே தவறிவிட்டோம்? ஏன் என் குடும்பத்தில் இத்தனை ஆபத்துகள், வருத்தங்கள், குடும்பத்தில் அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும், காரணமில்லாத பிரச்சனைகள், காரணமில்லாத பிரச்சனைகளினால் என் பிள்ளைகள் விவாகரத்து வரை வந்து விட்டார்கள். ஐயா, நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த என் கணவன், என்னோடு அன்பாக அனுசரணையாக என்னை உயிர் போன்று நேசித்த என் கணவனுக்கு என்ன வந்தது என்று தெரியவில்லை. என்னை விரோதியை போல், எதிரியை போல் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னோடு பேசுவதே இல்லை. காரணமே தெரியவில்லை. என் பிள்ளைகள் என்னை நேசித்தார்கள். அப்படியாய் உயிருக்கு உயிராக நேசித்தவர்கள் திடீரென்று எதிராளியை போல் பார்க்கின்றார்கள். என்ன நடந்தது? எங்கே இந்த ஆபத்து வந்தது? ஐயா, இந்த பிரச்சனையின் முடிச்சு எங்கே இருக்கிறது என்று எங்களுக்கு அகப்படவில்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் ஜெபிக்க தியானித்து ஜெபிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? உங்கள் கணவன்மார் எங்கே இருக்கிறார்கள்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எந்த இடத்திலே அவர்களுக்கு ஆபத்து வருகிறது? எந்த இடத்திலே அவர்களை கவர்ந்து கொள்ள அல்லது கெடுக்க, அவர்களை பிடித்துக் கொள்ள, கைவசப்படுத்திக் கொள்ள யார் ஆயத்தமாய் இருக்கிறார்கள்? ஒன்றும் நமக்கு தெரியாது. ஐயா, தூர பட்டணத்திலே, தூர தேசத்திலே இருக்கிற பிள்ளைகளை குறித்து ஒன்றுமே நமக்கு தெரியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் என்ன இன்னபடி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாது. ஐயா, இந்த ஆபத்தில் இப்பொழுது நடக்க போகிற உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய கணவனுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக என்ன ஆபத்து வரப்போகிறதோ அதற்காக ஜெபிக்கிற ஒரு அறிவு, ஞானம், அதற்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு வெளிப்பாடு சாதாரணமாய் நமக்கு கிடைப்பதில்லை. நாம் அதற்கு ஏற்றபடி நாம் ஜெபிக்க முடியாது, ஜெபிப்பதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை பாருங்கள், நீங்கள் பல்வேறு கலக்கங்களிலே இருந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, என் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. அவர்கள் போன் செய்வதே இல்லை. முன்பு போல என் பிள்ளைகள், என் கணவன் என்னோடு பேசுவதில்லை. அநேக நாள் பேசாமல் இருக்கிறார்கள். என்ன காரியம் என்று தெரியவில்லை. ஐயா, பேசினாலே எரிச்சலாய் பேசுகிறார்கள். என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன நடந்தது, அதற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தார் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? எந்த இடத்திலே இப்பொழுது ரைட் நவ் அவர்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறார்கள்? என்ன ஆபத்து, என்ன விபத்து, என்ன டேஞ்சரஸ் விபத்து அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறியாதபடி இருக்கிறோம். அறிய முடியாது. அருமையான சாதாரண மனிதனால் அதை அறிய முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த இடத்திலே எப்பொழுது ஆபத்து வருகிறது, நாம் அதிலிருந்து எப்படி அவர்களை காப்பாற்ற முடியும், எப்படி அதற்காக ஜெபிப்பது, நாம் அறியாமல் இருக்கிறோம். சாதாரண மனிதனால் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை உங்கள் மகனும் மகளும் எங்கே படித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவன் மனைவி எங்கோ வேலை பார்த்துக் கொண்டிருக்கலாம். அவர்களை பாதுகாப்பது யார்? ஐயா, அடுத்து என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கும், என்ன சூழ்ச்சிகள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடக்கிறது என்பதை நாம் அறிய முடியாது. வெகு தொலைவிலே இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அவர்களை யார் வசப்படுத்த, கைவசப்படுத்த, கெடுக்க வருகிறார்கள், கெடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார்கள், அல்லது இப்பொழுதே அந்த ஆபத்து எப்படி இருக்கிறது என்று ஒருவேளை நமக்கு தெரியவே தெரியாது. தேவ பிள்ளைகளை, அவர்களை பாதுகாப்பது எப்படி? ஐயா, அவர்களை விடுவிப்பது எப்படி? இந்த ஆபத்தில் இருந்து, இந்த விபத்தில் இருந்து என்ன செய்ய முடியும் என்பதை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியாது. நாம் எங்கோ இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் எங்கோ இருக்கிறார்கள். ஐயா, ஒருவேளை நமக்கே நாளை காலையில் என்ன நடக்கும், இன்று இரவிலே என்ன நடக்கும், இன்று இரவிலே நாம் படுக்கிற நாம் காலையிலே எழும்புவோமா என்பதெல்லாம் ஒருவேளை நமக்கு தெரியாது. என்ன ஆபத்து வரும், தொழிலிலே என்ன பார்ட்னர் என்ன தப்பு செய்து கொண்டிருக்கிறான், உடன் வேலை செய்கிறவன், உதவியாளராய் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறவர்கள், ஐயா, உங்களுக்கு விரோதமாக திட்டம் தீட்டுகிறவர்கள், ஒருவேளை மந்திரம், பில்லி சூனியம் போன்ற காரியங்களை செய்கிறவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுது செய்கிறார்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஆதலினால் நாம் அதற்காக ஜெபிக்க முடியாது. சாதாரண மனிதனால் இதை கண்டுகொண்டு ஜெபிக்க முடியாததனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்களை வாசித்தீர்களானால், என் அன்பு
சகோதர சகோதரிகளே, பாருங்கள், எந்த உபத்திரவமா இருந்தாலும் சரி, எத்தனை பாடுகள், எத்தனை சிக்கல்களில் நமது பிள்ளைகள் அகப்படுகிற ஒரு ஆபத்தான கட்டங்களிலே இருந்தாலும் சரி, பாருங்கள், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே ஆவியானவரும், ஐயா, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என்ன பலகீனங்களில் உதவி செய்கிறார்? ஐயா, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள, ஐயா, நாம் ஏற்றபடி ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று நாம் அறியாதிருக்கிறபடியினாலே, எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எந்த காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் அறியாதிருக்கிறபடியினாலே, பாருங்கள், ஆவியானவர் தாமே, ஐயா, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, சாதாரண ஜெபம் இல்லையா, சாதாரண நீங்களும் நானும் இதுவரை செய்துட்டு இருக்கிற ஜெபம் அல்ல, அது அன்பின் ஆவியானவர், ஐயா, துணையாளராய், உதவியாளராய், தேற்றரவாளனாய் இருக்கிற அன்பின் ஆவியானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் எப்படி ஜெபிக்கிறார்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எத்தனை விசேஷித்தவர்கள் பாருங்கள், எத்தனை விசேஷித்தவர்கள். ஐயா, வாக்கு கடங்காத, சொல்ல முடியாத, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு பிரார்த்தனையை, ஒரு வேண்டுதலை, ஒரு விண்ணப்பத்தை பிதாவினிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது யாரு? உங்களுடைய ஆவியானவர். அதான் இந்த துணையானவர் அற்புதமானவர், ஐயா, ஆச்சரியமானவர், என்றென்றும் உங்களுடனே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அதனால் தான் ஏசப்பா இப்படியாக சொன்னாங்க பாருங்க, நான் என் பிதாவினிடத்தில் போகிறேன், நான் போகிறது நல்லது, நான் போகாதிருந்தேன் ஆனால் உங்களுக்கு நல்லதல்ல, நான் போவேனே ஆனால் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை, ஐயா, யாரும் தேற்ற முடியாத, யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத, ஆறுதல் படுத்த முடியாத வகையில் உங்களை தேற்றுகிற ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் என்ன செய்வாரு? என்றென்றும் உங்களுடனே இருப்பார் என்று உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆவியானவர் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த அற்புதமான ஆவியானவர் தான் உங்களுக்கு உதவியாளர். ஐயா, இவர் துணை செய்கிறது போல யாரும் எவரும் எவனும் செய்ய முடியாது. இவர், இந்த ஆவியானவர் தேற்றுகிறது போல இந்த உலகத்தில் எவரும் யாரும் எவனும் எவளும் உங்களை தேற்ற முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி ஒரு அற்புதமான தேற்றரவாளனை, ஐயா, அப்படி ஒரு அற்புதமான ஆசுவாச பிரதனை, காரியஸ்தனை கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்திருக்கிறார். அவரை பெற்றுக் கொள்ளுங்கள், அவரோடு வாழுங்கள். ஐயா, தினசரி ஜெப வேளையிலே அவருடைய உதவியை கேளுங்கள், அவரை உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நீங்கள் கேளுங்கள், அவரை உங்களுக்காக ஜெபிக்க அனுமதியுங்கள், அவரை வரவேற்று அவருக்கு வாய்ப்பு கொடுங்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமான 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 விஷயம். வரும் நாட்களிலே நாம் இதை குறித்து, ஆவியானவரை குறித்து சில ரகசியங்களை, ஒப்பற்ற விஷயங்களை உங்களுக்காக அறிவிக்க போகிறோம். வரும் நாட்களிலே இதுவரை எங்களுக்கு தெரியாத காரியம் அல்ல, இப்பொழுது உங்களுக்கு அறிவித்தால் அது அற்புதமாய் இருக்கும். நன்றாக சத்தியத்தை கவனியுங்கள். ஐயா, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். சத்தியமே உங்களை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் காணக்கூடாத இடத்தில் நடக்கிற காரியங்களில் இருந்தும் கூட இந்த சத்தியம் உங்கள் பிள்ளைகளை, உங்களை, உங்கள் கணவனை, உங்கள் குடும்பத்தில் யாரையாகினும் ரட்சிப்பதற்கு இந்த சத்தியம் போதுமானது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். ஆவியானவர் உங்களுக்காக எப்படி வேண்டுதல் செய்கிறாராம்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு. ஐயா, என் அன்பு சகோதர சகோதரியே, எனக்காக யார் ஜெபிப்பார்கள், எனக்காக யார் ஜெபிப்பார்கள் என்று ஒருவேளை நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஐயா, ஒருவேளை என்னை ஆறுதல் படுத்துகிறவர் யார் என்று ஓடிக்கொண்டிருக்கலாம். இந்த அற்புதமான ஆவியானவர் பாருங்க உங்களுக்காக, என் அன்பு தாயாரே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஐயா, என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்காக ஜெபிப்பதற்கு, அதுவும் உங்களுக்கு வரப்போகிற கஷ்டங்கள், ஐயா, உங்களுக்கு இருக்கிற வியாதிகள், கஷ்டங்கள், உங்களுக்கு இருக்கிற குடும்ப பிரச்சனைகள், இன்னும் உங்களிலே காணப்படுகிற பல்வேறு உபத்திரவங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாவற்றிற்காகவும் இந்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிப்பார். ஐயா, வேண்டுதல் செய்கிறார். யாருக்காக? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே ஆண்டவர் என்று அவரை ஏற்றுக்கொண்டு, ஐயா, அவருடைய கிருபையை, அவருடைய அபிஷேகத்தை பெற்று ஆவியானவரை வரவேற்று வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும்
என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர் விண்ணப்பம் செய்வார். அவரே செய்து வருகிறார். உங்களை உயர்த்துவார், கைவிடவே மாட்டார். உங்களுக்காக ஜெபிக்க நீங்க என்ன செய்யணும்? இந்த துணையாளரை ஐயா அந்தபடியே ஆவியானவரும் நமது பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எந்த பலகீனம் சகோதரியே, எந்த பலகீனம் சகோதரா இருக்கிறதுல மகா மோசமான எல்லா பலகீனங்களுக்கும் காரணமான ஒரு பலகீனம் உலகத்திலே உண்டு என்றால் நம்முடைய ஜெப குறைவுதான். இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஐயா ஜெபிக்க வேண்டிய விதத்திலே ஜெபிக்க முடியாது இருக்கிறத பலகீனத்தை போல உலகத்திலே வேறு எந்த பலகீனமும் இல்லை. இதை நன்றாக பிசாசு அறிந்திருக்கிறான். அதனால் தான் உங்களை ஜெபிக்க விடாதபடி இந்த பொல்லாத பிசாசு பல்வேறு உபத்திரவங்களை, சிக்கல்களை, பல்வேறு ஆபத்துகளை, ஜெபிப்பதற்கு பல்வேறு இடைஞ்சல்களை கொண்டு போடுவான். ஜெபிக்கிற மனிதன் தோற்று போவதில்லை, தோற்று போகிறவன் ஜெபிக்கிறதில்லை. யார் ஜெபிக்க மாட்டா தெரியுமா? தோற்று போகிறவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். ஐயா ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. என அன்பான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள். அதனால நாம் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவரும் நமக்கு என்ன செய்கிறாரு? நமது பலகீனங்களில் உதவி செய்கிறார். மாத்திரமல்ல, ஆவியானவர் தாமே ஐயா வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நான் பார்த்திருக்கிறேன். வாழ்க்கையில சில தாயார் ஜெபிக்கிறது, ஐயோ என் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லையே, இன்னும் ஆகவில்லையே என்று கண்ணீர் விட்டு பாருங்க. அவங்களுக்காக இப்படி ஜெபிக்க மாட்டாங்க. என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, ஐயா இன்னும் குழந்தை பிறக்கலையே, இன்னும் என் மருமகனுக்கு ஒரு வேலை கிடைக்கலையே, இன்னும் என் மகளுக்கு இன்னும் ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே, ஐயா பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கலையே, என் பேர பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே என்று இந்த முதிர் வயதான நம்முடைய அன்பு தாயார், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாயார்கள் இப்படியாக ஜெபிக்கிறதை, இப்படியாக அழுது கண்ணீர் விட்டு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்கள் அப்படியாக ஜெபிக்கிற ஜெபங்களை நீங்க யாருக்கம்மா ஜெபிக்கிறீங்க? இவ்வளவு அழுது, இவ்வளவு புலம்பி, இவ்வளவு கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீங்களே யாருக்காக என்று கேட்டா சொல்லுவாங்க, என் மகளுக்காக ஐயா, என் மருமகனுக்காக ஐயா, என் மகனுக்காக ஐயா, என் பேர பிள்ளைகளுக்காக ஐயா என்று சொல்லுகிற எத்தனையோ பேரை நாம் பார்க்க முடியும். ஆனா கடைசியில ஒருவேளை அந்த அன்பு தாயார்களை ஒழுங்காக கவனிக்க வேண்டிய விதமாய் கவனிக்காத அநேகரை நான் கண்டிருக்கிறேன். ஐயா இப்படியாக கவனிக்கவில்லை, சாப்பாடுகள் கொடுக்கவில்லை, அனுசரிக்கவில்லை என்றாலும் கூட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு அன்பு இருதயம் உள்ளவர்கள் இந்த தாய்மார். முதிர் வயதுள்ள தாய்மார்களை கனம் பண்ணுங்கள். அவர்கள் என்ன செய்தாலும் அவர்களுக்கு உதவிகரமாயிருங்கள். ஐயா அவர்களை நீங்க ஆதரிக்கல, அவர்களை நீங்க அன்பு செலுத்தல, அவர்களை நீங்க நேசிக்கலன்னா நீங்க கடவுளை நேசிக்கவே முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி அவர்களே ஜெபிக்கிறார்கள் என்றால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்களே இப்படியாக ஜெபிக்கிறார்கள் என்றால் பாருங்கள், வேத வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, ஆவியானவர் தாமே உங்களுக்காகவும் உங்கள் பிரச்சனைகளுக்காகவும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவருக்கு தான் தெரியும் இப்ப உங்க புள்ள எங்க போயிட்டு இருக்கிறா, உங்க பொண்ணு எங்க போயிட்டு இருக்கிறா, அல்லது உங்கள் மகன் எங்கே அகப்பட்டுக் கொள்ள போகிறான், அல்லது உங்கள் மகளை யார் கடத்த போகிறார்கள், அல்லது உங்கள் மருமகளை அல்லது மகனை யார் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், எப்படி ரிலீஸ் பண்ணணும், எந்த இடத்துல அடிச்சா என்ன நடக்கும் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறவர் இந்த ஆவியானவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது எத்தனை ஒரு அற்புதமான ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள். இனி வரும் நாட்களிலே தீவிரமாக ஆவியானவரோடு ஜெபிக்க, ஐயா ஆவியானவருடைய பலத்தோடு ஜெபிக்க, ஆவியானவரோடு நடக்க பழகிக் கொள்ளுங்கள். வேத வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறது, எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இத்தனை பெரிதான பாக்கியத்தை நாம் இலவசமாக பெற்றிருக்கிறோம். ஐயா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயா இந்த அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை, பரிசுத்த ஆவியை நீங்கள் இலவசமாக உங்களுக்குள்ளே பெற்றிருக்கிறீர்கள். நீ என்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். பயப்படாதிருங்கள், நன்றாக ஜெபியுங்கள். எந்த இடத்துல யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய ஆவியானவர் அதை
அறிவார். ஐயா, உங்களுக்கு விரோதமாய் குழி தோண்டி ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர் அறிவார். உங்களுக்கு விரோதமாக வைக்கப்படுகிற கண்ணிகளை அவர் அறிவார். உங்களுக்கு என்ன ஆபத்து வரப்போகிறதோ அதை அறிவார். அங்கே இருந்து நீங்கள் தப்பி சொல்லும்படியாக பாருங்க, 27ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஹல்லேலூயா. இதுல எப்படி இருக்கு பாருங்க, ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். எந்த ஆவியா இருந்தாலும் சரி, ஐயா, உங்களை கெடுக்க வருகிற எரிச்சலின் ஆவி, பொறாமையின் ஆவி, வஞ்சகத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, பொய்யின் ஆவி, பில்லி சூன்யத்தின் ஆவி, எந்த ஆவியா இருந்தாலும் சரி, இது மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தையும் உங்கள் இருதயத்தையும் உங்களை கெடுக்க வருகிறவருடைய இருதயத்தையும் ஆவியானவர், உங்கள் பிள்ளைகளை கெடுக்க வருகிறவனுடைய இருதயத்தையும் ஆவியானவர் நன்றாக அறிவார். மை காட். அப்படி அறிந்து என்ன செய்வார்? பரிசுத்தவான்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் தேவ பிள்ளைகளுக்காகவும் அவர் வேண்டுதல் செய்கிறபடியினால், மை காட், what is a wonderful opportunity we have, what is a wonderful treasure we have, that is the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மகிமையை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க வரும் பொழுது, ஐயா, இந்த மாதிரி அவர் உங்களுக்கு ஜெபிக்கும் பொழுதுதான் 8:28 ரோமர் 8:28 உங்களுக்கு பலிக்கும். சாதாரண பலிக்காத அருமையானவர்களே, இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை, ஐயா, ஆவியானவருடைய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும் பொழுதுதான், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எதனாலயா? முந்தின வசனத்தில் சொல்றாரே, அந்தபடி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார், உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஐயா, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்யும் பொழுது, எந்த கண்ணியில் அகப்பட்டால் என்ன, எந்த சிறையிருப்பில் அகப்பட்டிருந்தால் என்ன, ஐயா, எத்தனை வலையை கொண்டு உங்க பிள்ளை மேல, உங்க கணவன் மேல போட்டா என்ன, உங்க குடும்பத்தின் மேல எத்தனை அக்கினியை தூக்கி எரிஞ்சா என்ன, எத்தனை குட்டி சாத்தான ஏவினால் என்ன, எத்தனை உங்களுக்கு விரோதமாக குழிகளை தோண்டினால் என்ன, ஆயுதங்களை உருவாக்கினால் என்ன, விரோதமாய் கூட்டம் கூடினாலும் என்ன, என அன்பான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள். அன்றியும் மாக்கா சந்தரவோ, ஹல்லேலூயா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இந்த பிரேயர்ல, அதிகாலை வேளையிலே, ஐயா, நடுஇரவு வேளையிலே, ஐயா, இரவும் பகலும் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். மறந்து விடாதீர்கள், நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். அதை அப்படியே ஆவியானவர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். ஆவியினால் ஜெபம் பண்ணி, ஐயா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். பாருங்க, நீங்க அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கும் பொழுது பாருங்க, கர்த்தரோடு ரகசியம் பேசுகிறீர்கள். ஐயா, உங்களுக்காக நீங்கள் நவமான பாஷைகளை, ஐயா, பலவிதமான பாஷைகளை, அந்நிய பாஷைகளை நீங்கள் பேசி ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்? கர்த்தரோடு ரகசியத்தை பேசுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கே தெரியாத ரகசியங்களை பேசுவீர்கள். அவர் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படி ஒரு அற்புதமான ரகசியம்! ஓ லார்ட், நன்றி சுவாமி. அன்பின் பரலோக பிதாவே, நீர் இப்படியாய் நல்ல காரியங்களை, ரகசியங்களை, அற்புதமான வழிகளை வாழ்வதற்கு, வெற்றி பெறுவதற்கு, எல்லா பிரச்சனைகள் ஆபத்துகளில் இருந்து இவர்கள் தப்பிப்பதற்காக நீர் நல்ல காரியங்களை அனுக்கிரகிப்பதற்காக நன்றி சுவாமி. நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி சுவாமி. ஐயாவை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்களுடனே என்றென்றும் இருக்கும்படியாய், என் அன்பு சகோதரிகளோடு என்றென்றும் இருக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட வேறொரு தேற்றரவாளனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேரும் ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மேன்மையான, மகிமையான, வெற்றி
வெற்றிகரமான வாழ்க்கையை வாழுவதற்கு ஏற்ற கிருபை உண்டாகட்டும். இப்பொழுதே கிருபை உண்டாகட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எங்கோ இருக்கிற பிள்ளைகள் ஐயா, நாங்கள் தியானித்தபடியே எங்கெங்கோ இருக்கிற ஆபத்துகளில், சிக்கல்களில், சூழ்நிலைகளினால் பாதிக்கப்பட்டு கொடூரமான சாத்தானின் சதி வலைகளிலே அகப்படுவது போல் காணப்படுகிற பிள்ளைகளோடு கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் ஐயா, எங்கள் பலகீனங்களில், என் அன்பு சகோதர சகோதரிகளின் பலகீனங்களில் உதவி செய்கிறவராய் இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவியானவரே, நீரே எங்கள் வழக்கறிஞராய் இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக வழக்காடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களில் இருந்து எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற அன்பின் ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். இன்று முதல் ஐயா, இந்த அன்பு பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், உம்முடைய சமூகத்திலே பயபக்தியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் உடனிருந்து நடத்தும்படியாய், தேற்றரவாளனாய் தேறுதல் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆறுதலே இல்லாது ஐயா, பல்வேறு உபத்திரவங்களில் அகப்பட்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். என் அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாக்கும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பலகீனங்களும் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டபடி அன்பு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் ஐயா, ஆவியாய் இருக்கிற கர்த்தர் பலகீனங்களிலே, துக்கங்களிலே, துயரங்களிலே, சிறையிருப்புகளிலே, சங்கிலிகளிலே அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோமே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும். நன்றி சுவாமி. தொடர்ந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஐயா, எந்த பிரச்சனைகளுக்காக உங்க சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ ஐயா, நம்முடைய சமூகத்திலே ஐயா, நீரும் எங்களோடு இருக்கிறீர். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் அன்பின் இரட்சகரே, நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் எல்லோரையும் ஐயா, இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், பிரச்சனைகள், ஆபத்துகள் ஐயா, பல்வேறு போராட்டங்களில் இருந்து விடுதலை பெற்று வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், சந்தோஷமும் சமாதானமும் இவருடைய குடும்பங்களிலே உண்டாகும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஒரு பரம ரகசியம், அற்புதமான ரகசியம். நமக்கு முன்பே தெரியாததல்ல. பட் உங்களுக்கு இது சரியான நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் போதிக்கிறார். இன்னும் தொடர்ந்து நல்ல காரியங்களை தெரிந்து கொள்வீர்கள். இது நிச்சயமாக ஒரு அற்புதமான காரியம். ஐயா, அநேகருக்கு தெரியாத காரியம், அநேக சகோதர சகோதரிகளுக்கு தெரியாத ஒரு அற்புதமான ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க செய்கிற கைமாறெல்லாம் இந்த அற்புதமான வீடியோக்களை எத்தனையோ தாய்மார், எனக்கு அன்பான வயதான தாய்மார் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சகோதரிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, எப்படி ஜெபிக்க வேண்டும், ஏன் இப்படி எல்லாம் வந்துச்சு, ஏன் இப்படி எல்லாம் எனக்கு இருக்கு நீ தெரியாது. உங்களை போல பாடுபடுகிற, உங்களை போல கஷ்டப்படுகிறவர்களுக்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். இதை வாட்ஸ்அப் மூலமாக அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகர் முடிஞ்ச ஒரு 10 நிமிஷம் இதற்காக எடுத்து இதுகளை ஷேர் பண்ணுவதற்கு நீங்கள் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஒரு நாள்ல யோபு எத்தனையோ காலம் கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு இருந்தாரு. வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, யோபு எப்பொழுது தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினாரோ அப்பொழுது அவருக்கு விடுதலை உண்டாயிற்று என்று நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்க, சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கிறது ஒரு மகா மேன்மையான விஷயம். சிநேகிதரோ யாரோ, எல்லாருக்காகவும் கர்த்தர் நினைச்சிருக்கிறார், சிலுவையிலே மரித்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தாருக்காக, உங்களோடு இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், அறிந்த தெரிந்த தெரியாதவர்கள் எல்லோருக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் சமாதானத்தோடு அவர்கள் சுகப்படைந்தார்கள் என்றால் அந்த பங்கும் பாக்கியமும் அந்த புண்ணியமும் உங்களை சேரும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே,